பயன்படுத்தாத பொழுது இழந்து போறோம். 2, தவறாய் பயன்படுத்தும் பொழுது இழந்து போறோம். 1, பயன்படுத்தாத பொழுது என்ன செய்யறோம்? இழந்து போறோம். கர்த்தர் தந்தார் ஒரு கிருபை, பாடுகிற கிருபை தந்தார், ஆராதிக்கிற கிருபை தந்தார். அதை பயன்படுத்தாத பொழுது இழந்து போறோம். ஆனா 2 அப்படி இல்லை, தவறாய் பயன்படுத்தும் பொழுது இழந்து போறோம். எல்லாரு கையிலையும் கோடாலி இருக்கு. எல்லாருக்கும் ஒரே நோக்கம், மரம் வெட்டணும். ஒருத்தர் 2 அந்நிய பாஷையும் பேசிட்டு ஆவேசத்துல வெட்டினானா கமத்தி பிடிச்சு வெட்டினான்னு தோணுது. கம்பு கையில இருக்கு, கோடாலி நெகிக. கம்பு கையில தான் இருக்கு. எது கையில இல்ல? கோடாலி கையில இல்ல. வெட்டுறதுக்கெல்லாம் ஒரு நேக்குண்டு. நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரை ஒரு தென்னை மரத்தை மூட வெட்டினா வெட்டி முடியாது. ஆனா நல்ல வெட்ட தெரிஞ்சவன் இந்த பக்கத்துல 3 வெட்டு, இந்த பக்கத்துல ஒரு வெட்டு, மரம் கீழே கிடக்கும். தப்புதான், உங்களுக்கு டெக்னிக் சொல்லி தந்தது தப்புதான். மரம் என்ன செய்யும்? கீழே கிடக்கும். அப்போ கோடாலி இருக்கிறதுனால காரியம் இல்லை, கோடாலி கம்பு இருக்கிறதுனாலையும் காரியம் இல்லை. தவறாய் பயன்படுத்தும் பொழுது இழந்து போறோம். கர்த்தர் நமக்கு என்ன கிருபை தந்தாலும் அந்த கிருபை தெய்வ ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படணும். கை தட்டி நீங்க இங்க கவனிங்க. நீங்க கை தட்டும்போ புரிஞ்சுக்கிடணும், பக்கத்தில் இருக்க யாருக்கு மேலேயும் படப்படாது, யாருக்கு மேலேயும் படப்படாது, நம்மளால் யாருக்கு தொந்தரவு படப்படாது. முடிஞ்ச அளவு நம்ம கை தட்டுற சத்தம் வெளியே கேட்கப்படாது. முடிஞ்ச அளவு சத்தம் வெளியே கேட்கப்படாது. ஏன்னா கை தட்டி விடுதலை ஏதாவது வந்துன்னா நஷ்டம் இல்லையா? கை தட்டி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிச்சாருன்னா நஷ்டம் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் கை தட்டிக்கிடணும். ஆராதிங்கன்னு சொல்லும்போது வாயை திறக்கப்படாதுன்னு, வாயை திறக்கப்படாது. அப்படி விஐபி மாதிரி அப்படி ஜாம் ஜூம்னு உட்கார்ந்துக்கிடணும். ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன தந்தாலும் எதற்காக? தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக பயன்படுத்தும்படி தான் நமக்கு தாராரு. கர்த்தர் என்ன தந்தாலும், நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் என்ன தந்தாலும், புருஷனை தந்தாலும், மனைவியை தந்தாலும், வீட்டை தந்தாலும், வாழ்க்கையை தந்தாலும், குடும்பத்தை தந்தாலும், பிள்ளையை தந்தாலும், வேலையை தந்தாலும், வருமானத்தை தந்தாலும்